ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நன்றி அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இருக்கிறவரே அப்பா தேவனே, நீர் எங்கள் வாழ்க்கையில் மீண்டுமாக ஒரு புதிய மாதத்தை காணும்படி கிருபை செய்திருக்கிறதற்காக நன்றி அப்பா. இந்த மார்ச் மாதம் முழுவதும் நீரே நின்று நடந்து செல்லுங்க ஆண்டவரே. முன்பாக நீர் கடந்து செல்லுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய கரம் இருக்கட்டும். இந்த நாளிலும் இந்த ஆண்டவரே, இந்த அதிகாலையில் உடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஜனங்களுக்காக செபிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக செபிக்கிறோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனை நீரே ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆண்டவர். இந்த நாளில் எங்களோடு பேசும். இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற வாக்கு தத்துவத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள தேவனே நீர்தாமே கிருபை திறனுமாய் ஜெபிக்கிறோம். வந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை துரிதமாய் சரியான இடத்துக்கு அழைத்து கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆன்லைனில் இந்த நிகழ்ச்சியை, இந்த ஆராதனையை பார்க்கிற ஒவ்வொருவருக்கு மேலும் ஆசீர்வாதத்தின் கரம் இருக்கட்டும் ஐயா. நீர் அப்படியே ஆகிரி செய்வதற்காக நன்றி. எலக்ட்ரானிக்கல் எக்யூப்மெண்ட், மியூசிக்கல், ஆடியோ, வீடியோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாவற்றையும் இந்த சமூகத்தில் கொடுக்கிறோம். சகலமும் ஒழுங்கு கிரமமாய் செயல்படுவதாக அப்படியாய் நீ செய்த கிருபைக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அமையப்படுவதாக. நாம் ஒரு பாடலை பாடலாம். தெரிந்த பாடல். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். தேவன் நம்மை நடத்த போவபடினால சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். ஸ்க்ரீனில் பாடல் வரும், சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தலாம். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், ஆமே. தேடி வந்த யாவரையும் திக்கற்றோரின் தகப்பனிவர், ஏழைகளின் தலைவனிவர். திக்கற்றோரின் தகப்பனிவர், ஏழைகளின் தலைவனிவர். நம்புவோம் இயேசு ராஜனை, பற்றி கொள்ளுவோம் அன்பு நேசரை. நம்புவோம் இயேசு ராஜனை, பற்றி கொள்ளுவோம். சேர்ந்து சொல்லுமா, இயேசு என்றும் இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்று நல்லவர், இயேசு என்று வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். பாவங்களை சாபங்களை சிலுவையிலே ஜெயித்தெழுந்தார். பாவங்களை சாபங்களை சிலுவையிலே ஜெயித்தெழுந்தார். இரத்தமே, இயேசுவின் இரத்தமே, ஜெயம் தருமே இன்றும் என்றுமே. இரத்தமே, இயேசுவின் இரத்தமே, ஜெயம் தருமே இன்றும் என்றுமே. இயேசு என்று நல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்று நல்லவர், இயேசு என்று வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர், ஆமே. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், காயமெல்லாம் ஆற்றிடுவார். கண்ணீரெல்லாம் இயேசு துடைத்திடுவார், காயமெல்லாம் ஆற்றிடுவார்.
நித்திய ஜீவன் தந்திடுவார். நம்மை நித்தமும் வழி நடத்திடுவார். நித்திய ஜீவன் தந்திடுவார். நம்மை நித்தமும் வழி நடத்திடுவார். இயேசு என்று நல்லவர், இயேசு என்று வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்று நல்லவர், இயேசு என்று வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். ஹல்லேலூயா. இயேசு என்றும் நல்லவராக இருக்கிறார். 2 மாதம் நல்லவராகவும் நன்மை செய்கிறவர் மாத்திரமே என் வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்கிறார். அவர் நம்பின ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை. ஆமேன். அதனால் ஒரு பாடலை பாடுவோம், சேர்ந்து சொல்லுவோம். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர்கள் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. இந்த பாடலை கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தும் இந்த காலை வேளையில் சொல்லுவோம். ஆண்டவரே, நீரே நம்பிக்கையானவர், என் நம்பிக்கை நாயகன் நீரே என்று சொல்லி பாடி கர்த்தரை மையப்படுத்துவோமா? கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவது. வல்லவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேலிஸ்தவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. மிகுவேலிஸ்தவே என் நம்பிக்கையானவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தவரே, காரணம் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தவரே. நான் நினைத்திடா யார் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தவரே. வல்லவரே, செயல்கள் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேலிஸ்தவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும். மிகுவேலிஸ்தவே என் நம்பிக்கையானவரே. பழித்திட வந்தோரை லெச்சை மூடினதே, அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லெச்சை மூடினதே, அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. காண்போரை வியந்திட உயரத்தில் வைத்தவரே, அடை வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தவரே. காண்போரை வியந்திட உயரத்தில் வைத்தவரே, அடை வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, ஆமென், சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேலிஸ்தவே என் நம்பிக்கையானவரே,
நம்பிடும் யாவர்க்கும் மிகுவேலிசவே என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவர்க்கும் கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்பு சோர்ந்து போவதில்லை கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை சொல்லும் வல்லவரே என்று வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே வல்லவரே மிகுவேலிஸ்தரே என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவர்க்கும் நீ அரணாய் நிற்பவரே மிகுவேலிஸ்தரே நம்பிடும் யாவர்க்கும் நீர் அரணாய் நிற்பவரே ஹல்லேலூயா நம்பிடும் யாவருக்கும் அவர் அரணாக இருக்கிறார். வேதம் எப்படியாய் சொல்கிறது? சங்கீதத்தின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொல்லி அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அவரை நம்பின ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் வார்த்தை அனுப்புகிறார். வேதம் சொல்கிறது அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பி வைக்கிறாராம். எந்த அழிவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவர் வார்த்தையை அனுப்பி நம்ம என்ன செய்கிறார்? எல்லா சூழ்நிலைக்கும் அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். அதனால் நாம் சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் இப்படியே நாம் சொல்கிறோம், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் நம்மை நம்பி இருக்கிறபடினால அவர் நம்முடைய சிறகுனாலே மூடுவார், செட்டை கீழே வைத்து அடைக்கலம் கொள்ளுவோம். ஆமேன். அந்த தேவனை ஆராதிப்போமா? ஒரு 5 நிமிடம் கர்த்தரை ஆராதிக்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சேர்ந்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, 119ஆம் சங்கீதம் 49ஆம் வசனத்தை பாடலாக பாடப்போகிறோம். சொல்ல போகிறோம், ஆண்டவரே நீர் நம்ப பண்ணின வசனத்தை இப்படி அடியனுக்காக நினைத்தருளும் என்று சொல்லி அந்த தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறபடினால அந்த தேவனை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. செய்து சொல்லுவோமா? நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் ஆமாப்பா இயேசையா, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நம்ப பண்ணின நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையின் தேவன், உம்மையில் பிசகாதவர். ஆமென். உடன்படிக்கையின் தேவன், உம்மையில் பிசகாதவர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. சேர்ந்து சொல்லுவோமா? மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே.
நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சேர்ந்து சொல்வோமா? நீ நம்ப பண்ணின ஆண்டவரே இந்த வசனத்தை அடியனுக்காக நினைத்தருளும் 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 ஐயா. சொன்னதை செய்து முடிப்பே, நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிப்பே, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு நீர் துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். அறிக்கை செய்வோமா? என் கையை கொண்டு நீர் துவங்கினதெல்லாம் நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் மறவாமல் நினைப்பவரே நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின நீ நம்ப பண்ணின நினைத்து நிறைவேற்றுவே. ஆண்டவரை நோக்கி மறவாமல் மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா வேற்றி முடிப்பவரே. ஆம்ராஜா, வாக்குரைத்த தேவன் நீர் உண்மையில் அவராக இருக்கிறேன். அன்றே முற்பிதாக்கள் எங்கள் பிதாக்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் ஆண்டவரே. நாங்களும் நம்பி இருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு என்று வசனத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. 119 105 சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்கள் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருக்கும் பொழுது நீர் நம்ப பண்ணி நம்முடைய வசனத்தினாலே எங்களுக்கு பாதைகளை உண்டு பண்ணுற கிருபைக்காய் நன்றி. இந்த மாதத்திலும் புதிய வழிகளை நீர் திறக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், நீர் திறந்தால் ஒருவனும் அடைக்க முடியாது, நீர் பூட்டினால் ஒருவன் திறக்கக்கூடாது ஆண்டவரே. ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவன் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறோமாக தேவன் நீர் திறந்த வாசல் எங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடமாக ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் இந்த காலை வேளையில் வந்திருக்க ஒவ்வொருவரையும் அப்படியா நீர் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் நன்றி. இப்படி வழி நடத்துகிற கரம் ஒவ்வொரு நாளும் வழி நடத்த கிருபைக்காய் நன்றி. வாக்குதத்தை பற்றி அசதியாராமல் வாக்குரைத்து உண்மையிலராக இருக்கபடினால் அதை பற்றி கொண்டு ஜெபிக்க அதை நோக்கி ஓட எனக்கு எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம். எங்கள் துதி வழியெல்லாம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்த வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 27. உபாகமம் 33:27. டியூட்டரானமி 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அநாதி தேவனே உன் அடைக்கலம், அநாதி தேவனே உமக்கு அடைக்கலம். The eternal God is your refuge. The eternal God is your refuge. And underneath are the everlasting arm. அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், அவர் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறார். இன்றைய செய்தியின் தலைப்பு அடைக்கலமான தேவன். அடைக்கலமான தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநாதி தேவன் என்றால் அநாதைகளுடைய தேவன் அல்ல. அநாத வேற, அநாதி வேற. அநாதி என்பதற்கு இட்டர்னல், நித்தியமாக. இந்த அநாதி தேவன் என்னுடைய உங்களுடைய அடைக்கலமாயிருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். முதலாவது, தேவன் அடைக்கலமாய் இருக்கிற தேவன். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை நீ உனக்கு தாபரமாக கொண்டாய். சங்கீதம் 91:9. உன்னதமான கர்த்தர் அடைக்கலமாய் இருந்தார். சங்கீதம் 46:7, 46:11 வேதம் இப்படி சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தேவன் நம்முடைய அடைக்கலம். அநாதி தேவன், உன்னதமான தேவன், யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். இந்த ஆண்டவரை நோக்கி, இந்த தேவனை நோக்கி நாம் என்ன சொல்ல வேண்டும்? சங்கீதம் 91:2, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் சொல்லணும். என்ன சொல்லணும்? நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம் என்று சொல்லு. இப்படியாக தேவனை நோக்கி அடைக்கலம் என்று நாம் சொல்லும் போது அந்த தேவன் நமக்கு அடைக்கலமாயிருப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அடைக்கலமாயிருப்பார். சங்கீதம் 37:39, தேவரீர் இக்கட்டில் நீரே என் அடைக்கலம். இக்கட்டில் 37:30, அந்த இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலமாய் இருக்கிறார். 59ஆம் சங்கீதம் 16-17 வசனங்கள்ல நாம் இப்படி வாசிக்கிறோம், எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமான. நெருக்கத்திலே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும். ஆபத்து காலத்தில் தேவன் அடைக்கலமாயிருக்கிறார். இக்கட்டில், நெருக்கத்தில், ஆபத்து காலத்தில். சங்கீதம் 61:1-2-3, தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாய் இருந்தீர். நீர் எனக்கு அடைக்கலம். என் இருதயம் தொய்யும் போது நீர் என் அடைக்கலம். ஆகையால் ஆண்டவாய கர்த்தர் இக்கட்டில், நெருக்கத்தில், ஆபத்து காலத்தில் நாம் இருதயம் தொய்ந்து போயிருக்கும் போது அவர் நம்முடைய அடைக்கலமாக அவர் இருக்கிறார். இந்த அடைக்கலமான தேவனுக்குள் தான் 7ஆம் வசனம் 62:7 இப்படியாய் சொல்லுகிறது, இந்த தேவனாகிய கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையிலே என்னவா இருக்கிறார்? ரட்சிப்பாய், மகிமையாய். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. என் அடைக்கலம் தேவனுக்குள் இருக்கிறது. ஆமென். இந்த அடைக்கலமாய் இந்த தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அடைக்கலமாய் இந்த ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகுங்கள். இந்த ஆண்டவரை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். உன்னுடைய தேவன், என்னுடைய தேவன்
உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நானும் இருப்பேன். ரூத் 1:16. இப்படியாக ஒரு மோபாவிய ஸ்திரீ, ஆண்டரை அறியாத அந்த பெண், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ எங்கே இருக்கிறீரோ அங்கேயே நானும் இருப்பேன், நானும் தங்குவேன் என்று சொல்லி அந்த ஆண்டவாய கர்த்தரை தஞ்சமாக அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டு வந்தான். அந்த பெண்ணை பார்த்து போவாஸ் இப்படி சொல்கிறார், 2:12. உன் செய்க்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டவரை சொந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் குல தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுங்கள். அப்படி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான பலனை கொடுப்பார், வேண்டிய தேவைகளெல்லாம் சந்திப்பார். ஏசாயா 33:16 சொல்லுகிறது, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஏனென்றால் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். உயர்ந்த அடைக்கலமாக ஆண்டவரை பின்பற்றினீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உயர்ந்த இடங்களில் வாசம் செய்ய வைப்பார். இக்கட்டில், நெருக்கத்தில், ஆபத்து காலத்தில் இருதயம் தொய்யும் போது தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். இந்த ஆண்டவரை நம்பி வாங்க, இந்த ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொடுங்க, இந்த ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் தேவன் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார். முதலாவது தேவன், இரண்டாவது இந்த தேவனுடைய நாமம். இந்த கர்த்தருடைய நாமம் சங்கீதம் 91:14 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆண்டவருடைய நாமம், கர்த்தருடைய நாமம், தேவனுடைய நாமம். தேவன் எனக்கு அடைக்கலம், அவருடைய நாமம் எனக்கு அடைக்கலம், அவருடைய நாமம் எனக்கு அடைக்கலம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம், அவன் அந்த கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது? நீதிமொழி 18:10, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அது பலத்த அரண். சங்கீதம் 71:7 இப்படியாய் பக்தன் சொல்கிறார், சங்கீதம் 71:7, அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானே, நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர். இந்த கர்த்தருடைய நாமம் அது பலத்த துருகம், அது பலத்த அரண், அது பலத்த அடைக்கலம். அந்த நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய நாமம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவரை யெகோவா ஈரேவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு அவர் தேண்டியதெல்லாம் செய்வார். அந்த ஆண்டவரை யெகோவா நிச்சயமாக அறிந்து கொண்டீர்கள் என்றால் எப்பொழுதும் வெற்றி தருவார். அவரை யெகோவா ரஃபாவாக ஏற்றுக்கொண்டால் அவர் என்னாலும் சுகம் தருவார். அந்த ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை அறிகிற அறிவே அறிவு. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய நாமம், அவருடைய நாமம். சங்கீதம் 61:3 இப்படியாய் சொல்லுகிறது, சங்கீதம் 61:3, நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே
பலத்த துருகமுமாய் இருந்தீர். பலத்த துருகமுமாய் இருக்கு. பலத்த துருகம் கர்த்தருடைய நாமம். அது பலத்த அடைக்கலம், அது பலத்த அரண். ஏனென்றால் கன்மலையின் அரண்கள் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். ஏசாயா 33:15 இப்படியாய் சொல்கிறது. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கன்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். வாசிக்க சொன்னது 16வது வசனம். அந்த வசனம் 16வது வசனத்தை பாருங்க, போடுங்க. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கன்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். ஆமென். கன்மலையின் அரண்கள், அவர் பலத்த அரண், பலத்த துருகம். தேவ பிள்ளைகளே, அந்த ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமாயிருப்பார். ஆமென். கோலியாத்து வந்து நின்றான். ஒத்தைக்கு ஒத்த வாங்க, யாராவது ஒருத்தர் அனுப்புங்க என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்தான். ஒவ்வொரு நாளும் வந்து நின்றான். அந்த நேரத்தில் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45-46 வசனங்களில் தாவீது என்ன செய்கிறான்? பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு வர்றப்பா, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். சேனைகள் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்று இன்றைக்கு பூலோகத்தாரெல்லாம் அறிந்து கொள்வார்கள். நான் உன்னை கொன்று போடுவேன். கர்த்தர் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்வார். ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் சத்துருக்களை நம்முடைய கையிலே கொடுப்பார். உபாகமம் 33:27 அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அதை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். சத்துருக்களை அழிப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அணுகாது. வேறனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் உங்களை என்ன செய்வார்? தப்புவிப்பார். அவர் உங்களை தப்புவிப்பார். ஆமென். அந்த ஆண்டவர் கிருபை செய்வார். நம்முடைய சகாயம் 124 சங்கீதம் 8 வசனம், நம்முடைய உதவி, நம்முடைய சகாயம் கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் அது ஜெயம் கொடுக்கும். ஆகையினாலே அந்த நாமத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்ளும்படி அந்த நாமத்துக்காக நீங்கள் செயல்பட வேண்டும். அந்த நாமத்தை வாழ்க்கையிலே அறிந்திருக்கிறது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். 91 சங்கீதம் 2 வசனம், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நீங்க சொல்லணும், ஆண்டவரை பார்த்து சொல்லணும். ஆண்டவரே, நீங்க தான் நீரன் அடைக்கலம், நீரன் கோட்டை, நீரன் தேவன், நான் நம்பி இருக்கிறவன்னு சொல்லணும். நான் ஆண்டவரை பார்த்து சொல்லணும். அடுத்து என் பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து, என் நண்பனை பார்த்து, என் உறவினரை பார்த்து நான் என்ன சொல்லணும்? எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை நீ உனக்கு தாபரமாக கொண்டாய்.
எனக்கு அடைக்கலமா இருக்க அந்த உன்னதமான தேவனே நீயும் தஞ்சமாக, தாபரமாக, நம்பிக்கையாக, புகலிடமாக ஏற்றுக்கொள். அப்படி ஏற்றுக்கொண்டால் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதம் உன் கூடாரத்தை அணுகாது. கண்களால மாத்திரம்தான் நீ பார்த்திருப்ப, உன் கண்ணு மட்டும்தான் பார்க்கும். ஆனா அந்த துன்மார்க்கனுக்கு வர பலனை நீ என்ன செய்வ? காண்ப என்று நான் என்னுடைய மத்தியில் இருக்கிற என் நண்பரை, என் உறவினரை, மற்றவர்களை பார்த்து நீ இந்த கர்த்தரை அடைக்கலமாய் ஏற்றுக்கொள், இந்த கர்த்தருக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, அவரை தஞ்சமாய் தாபரமாய் கொள், உனக்கு எதுவும் நேரிடாது, எந்த தீங்கும் அணுகாது, எந்த வாதை அணுகாது, எந்த பொல்லாப்பு நேரிடாது என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். அந்த ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை செய்ய வேண்டும். இப்படியாய் நான் கர்த்தரை அறிக்கை செய்வேன் என்றால் மற்றவரிடத்தில் அந்த ஆண்டவரை பற்றி நீயும் ஏற்றுக்கொள் என்று சொல்வீர் என்றால் இந்த ஆண்டவர் சொல்லுவார், 91:14 சங்கீதம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். முதலாவது நான் சொல்லுவேன், நீர் என் அடைக்கலம் என்று. பின்பு எனக்கு முன்பாக இருக்கிறவரை பார்த்து நீ இந்த தேவனை அடைக்கலமாய் தாவரமாய் கொள் என்று சொல்லுவேன். அப்பொழுது தேவன் சொல்லுவார், நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உன்னை உயர்ந்த அடைக்கலம். ஆக இரண்டாவது, கர்த்தருடைய நாமம் நமக்கு அடைக்கலம், நமக்கு புகலிடம். ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஆமென். இந்த கர்த்தருடைய நாமம் என்னவென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 சொல்லுகிறது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. மூன்றாவதாக நான் அடைக்கலமாய் கொள்ள வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய அடைக்கலம், தேவனுடைய வார்த்தை. எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. எபிரேயர் 6:18, நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அடைக்கலமாய் ஓடி வந்த உங்களுக்கு, இந்த ஆண்டவரை தஞ்சமாய் நம்பி வந்த உங்களுக்கு, இந்த ஆண்டவருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற உங்களுக்கு, அந்த ஆண்டவர் மேல நம்பிக்கையை வைத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் 2 மாறாத விசேஷங்களை வைத்திருக்கிறார். அந்த 2 மாறாத விசேஷம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. 148ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, மாறாத பிரமாணங்களை, மாறாத பிரமாணத்தை அவர்களுக்கு கர்த்தர் நியமித்தார். என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அதை நிலைக்கும்படி செய்தார், நிலைக்க செய்தார், நியமித்தார். மாறாத பிரமாணம். இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழியாது, மாறாது என்று மத்தேயு 24:35 கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த மாறாத பிரமாணம், தேவனுடைய அழைப்பும் அவருடைய வாக்கு தத்தங்களும் மாறாதவைகளே. ரோமர் 11:29. மாறாத விசேஷங்கள், மாறாத வார்த்தைகள், ஆண்டவருடைய அந்த கிருபை வரங்கள் மாறாதவைகள். இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்கள் மேலே நீங்கள் நம்பி
நம்பிக்கை வையுங்கள். இதை நம்பிக்கையோடு பற்றிக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை, இந்த வார்த்தையின் மேலே உங்களுடைய விசுவாசத்தை வையுங்கள். நமக்கு முன்பு வைக்கப்பட்ட அந்த நம்பிக்கையை பற்றிக் கொள்ளுங்கள். ஆமென். அப்படி பற்றிக் கொள்வீர்கள் என்றால், அந்த வார்த்தையின்படி செய்வீர்கள் என்றால், பெரும் வெள்ளம் வரலாம், பெருங்காற்று வரலாம், பெரிய மழை பெய்யலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் அந்த வீடு மத்தேயு 7:24-25 அது ஒரு நாள் இடிந்து போகாது, அசைந்து போகாது. உங்களுடைய வீடு கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். பெருமழை வந்தது, பெருங்காற்று வீசினது, அந்த வீடு இடிந்து போகவில்லை, அது விழுந்து போகவில்லை. மகனே, பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பூமி நிலை மாறினாலும், அதன் சமுத்திரங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் தேவன் என் அடைக்கலம், அவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. ஆமென். அந்த தேவன் அடைக்கலம், அனுகூலமான. அந்த வார்த்தைகளை பற்றிக் கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள், பற்றிக் கொள்ளுங்கள். தொய்ந்து போய் விட்டீர்களோ, சோர்ந்து போய் விட்டீர்களோ, சங்கீதத்தின் புஸ்தகம் 62:1-2-3 வசனங்களை வாசியுங்கள். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையின் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை, நான் அசைக்கப்படுவது இல்லை. மகனே, கர்த்தரை நம்புங்கள். மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஆமென். ஆகையால் கர்த்தரை நம்புங்கள். அந்த கர்த்தருடைய வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள். சிறுமையில் அதுவே எனக்கு ஆறுதல், நிறைவான ஆறுதலை இந்த தேவனுடைய வார்த்தை கொடுக்கும். இந்த வார்த்தையை அடைக்கலமாய் நம்பிக்கையாய் பற்றி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை செழித்திருக்கும், ஆறுதல் இருக்கும். ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுங்கள். மனசுல சமாதானம், ஒரு நிம்மதி, ஒரு ஆறுதல் ஆண்டவராய கர்த்தர் இந்த வார்த்தையிலே வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வார்த்தையிலே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். இந்த வார்த்தையின்படி நடங்கள், இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். அருமையான தேவ பிள்ளை, ஆண்டவர் வேண்டிய 62:8 சங்கீதம் 62:8 62:7 என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனாய என் கன்மலை என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். முதலாவது ஆண்டவராய கர்த்தர், இரண்டாவது தேவனுடைய நாமம். கர்த்தருடைய நாமம், தேவனுடைய நாமம், தேவனுடைய வார்த்தை. மூன்றாவது தேவனுடைய வார்த்தை. முதலாவது தேவன், இரண்டாவது தேவனுடைய நாமம், மூன்றாவது தேவனுடைய வார்த்தை, நான்காவது தேவனுடைய சபை. சபை உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறது. எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் சொந்த வீடு வாசல்களை மதுரையில் வச்சிருந்து, ஆனா அவங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன ஊர்ல அங்கேயே இருக்கிறாங்க. இங்க வாடகைக்கு விட்டு, ஏங்க உங்களுக்கு இவ்வளோ வசதி வாய்ப்பு இருக்கும்போது ஏங்க இல்லை, என்னோட சபை இங்க இருக்கு, என்னை வளர்த்த சபை இங்க இருக்கு. எந்த ஒரு காரியம்னாலும் நான் சபையில தஞ்சம் போகிறேன். அது எனக்கு தஞ்சம், அது எனக்கு அடைக்கலம்.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, பகலிலே வெயிலுக்கு நிழலாக, பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஆமென். காஞ்சி கருவாடா போக மாதிரி வாழ்க்கையில வெந்து நொந்து போயிருந்தீர்கள் என்றால், சுனாமி போல காற்றடித்து ஓயாத சூறாவளி மலையிலே சிக்கி ஒவ்வொரு நாளும் என்ன செய்வேன் ஏது செய்வேன் தவிக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு நிழலாக, உனக்கு ஒரு அடைக்கலமாக, உனக்கு ஒரு மறைவிடமாக ஒரு கூடாரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம், இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயம் அந்த கூடாரம். ஆமென். இது நீதிமான்களுடைய சபை, இது பரிசுத்தவான்களுடைய சபை. இந்த சபை இது கர்த்தருடைய பர்வதம். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே, உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும், உங்க போராட்டம் எதுவா இருந்தாலும், எந்த விதமான காரியமா இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்கிற அந்த பர்வதம் யெகோவா ஈரே. எது அந்த பர்வதம்? ஏசாயா 2:2, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். ஆமென். இந்த ஆலயம் அதுதான் உன்னுடைய பர்வதம். உன் தேவைகளை சந்திக்கிற இடம், உன் குறைவுகளை நிறைவாக்குற இடம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவு இந்த தேவனுடைய சபை. எபேசியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபை. எதுல குறைஞ்சு போய் இருக்கிறீங்க? எதுல இல்லாம இருக்கிறீங்க? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான பலனை கொடுப்பது, நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பது தேவனுடைய சபை. மகனே மகளே, வாழ்க்கையில கொந்தளிப்பா, பிரச்சனைகளா, போராட்டங்களா, வெளியே சொல்ல முடியாத வேதனைகளா, ஆலயத்திலே வாருங்கள், அவருடைய சமூகத்திலே ஊற்றி விடுங்கள். இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு. சகல ஜனங்களே, 62ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், கர்த்தருடைய சமூகத்துக்கு வாருங்கள், உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அண்ணா தேவ சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றிவிட்டால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஆமென். உன் துக்கங்களை, துயரங்களை, வேதனைகளை, வெட்கங்களை, நிந்தைகளை மாற்றுகிற தேவ சபை. அந்த சபையை அடைக்கலமாய் கொள்ளுங்கள். அந்த சபையிலே ஊன்ற கட்டப்படுங்கள். 25ஆம் அதிகாரம் ஏசாயா 25:4 இப்படி சொல்கிறது, கொடூரமானவரின் சீரல்கள் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை. கொடூரமானவர்கள் அது யாரா இருக்கலாம், குடும்பத்தில் உள்ளவளா இருக்கலாம், வேலை செய்கிற இடத்தில் இருக்கிறவளா இருக்கலாம், வெளியில இருக்கலாம். அவர் கொடூரமானவர்களாய் அப்படியே உங்க வாழ்க்கையில மோதி, பெரிய மதில் சுவர் போல இருக்கக்கூடியது மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருந்தாலும், இந்த ஆண்டவர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கு நிழலுமாயிருக்கு. பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் இந்த ஆண்டவருடைய சபை. ஆமென். 32ஆம் அதிகாரம் ஏசாயா 2ஆம் வசனம், காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்காலாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் கர்த்தர் இருக்கிறார். எங்க? ஆலயத்திலே. ஆமென். அல்லேலூயா. பெரிய காற்று வந்தது, பெரிய மழை வந்தது, உலகமே வெள்ளத்தில் மூடினது. ஆனால் நோவா ஒரு பேழையை வைத்திருந்தான். அந்த பேழைக்குள் இருந்த மனிதர்கள் 8 பேரும், அந்த பேழைக்குள் இருந்த ஜீவராசிகளும் மட்டும் பாதுகாக்கப்பட்டன. உங்களுக்கென்று அன்றைக்கு அந்த பெரு வெள்ளத்துக்கு தப்ப அடைக்கலமாக ஒரு அடைக்கல பேழையை நோவா உண்டு பண்ணி வைத்திருந்தான். இன்றைக்கு
மகனே மகளே, என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பாதாளத்தையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உடையது, பிசாசை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உள்ளது, பெரு வெள்ளத்துக்கு தப்பக்கூடியது. அது தேவனுடைய சபை. ஆகையினால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 27:5, நீர் என்னை உம்முடைய கூடாரத்தில் மறைத்து, உம்முடைய கூடாரத்தில் மறைத்து, எப்ப? தீங்கு நாள்ல கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல உயர்த்துவார். அந்த கூடாரம் தேவனுடைய சபை. ஆமென். பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர். அந்த இயேசு ரட்சகர் ஆலயத்தில் இருக்கிறார். ஆமென். அந்த நாட்களில் ஒருவன் பாவம் செய்து விட்டான், ஏதாவது கொலை குற்றம் செய்து விட்டால், அவன் தப்பித்து ஓடுவதற்காக 12 கோத்திரங்களுக்கும் 2 கோத்திரத்துக்கு ஒன்றாக 6 பட்டணங்களை வைத்திருந்தார்கள். அந்த பட்டணங்களுக்கு பெயர் என்ன? அடைக்கல பட்டணம். என்னாகமம் 35 அதிகாரம் 12, 13, 14 வசனங்களிலே அடைக்கல பட்டணங்களை வைத்திருந்தார்கள். கொலை செய்தவன் நியாயம் விசாரிக்கப்படும், சாகாம பழி வாங்குறவனுக்கு அந்த பட்டணங்கள் எப்படி இருந்துச்சா? அடைக்கல பட்டணங்கள். இன்றைக்கும் பாவத்திலே, கொலையிலே, குற்றங்களிலே, பலவிதமான காரியங்களிலே செய்து மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள் ஓடி வரக்கூடிய ஒரே இடம், ஓடி வரக்கூடிய அந்த அடைக்கல பட்டணம் ஆண்டவருடைய சபை. இந்த சபை எந்த மனிதனையும் கிறிஸ்துவுக்குள்ளாக தேறினவனாய், அவனை நீதிமானாய் மாற்றும். வேதம் சொல்கிறது, பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பது இல்லையே. சங்கீதம் 1:5 வாசிக்கும். பாவி பாவியாக இருக்க மாட்டான், அவன் நீதிமானாய் மாறுவான், அவன் வாழ்க்கை மாற்றப்படும். இது அடைக்கப்பட்ட தோட்டம். உன்னத பாட்டு 4:12. இது மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. அதுதான் தேவனுடைய சபை. இந்த சபையை உங்க தஞ்சமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த சபையை உன் அடைக்கலமாக, உன் புகலிடமாக மாற்றிக் கொள்ளுங்கள். சத்துரு உங்களை கண்டுபிடிக்க முடியாது, சாத்தான் உங்களை தொட முடியாது, பாதாளம் உங்களை மேற்கொள்ள முடியாது. பெரு வெள்ளத்துக்கு தப்புகிற ஒரு புகலிடம், ஒரு மறைவிடம். ஏசாயா 4:6. அது தேவனுடைய கூடாரம். ஆமென். ஐந்தாவதாக ரட்சிப்பிலே நிலைத்திருக்க, தேவனுடைய ரட்சிப்பு. 69 சங்கீதம் 29 வசனம். 69, 29. நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. உம்முடைய ரட்சிப்பு, உம்முடைய ரட்சிப்பு. சங்கீதம் 37, 39, 40 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. 37, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். 40 வசனம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஆகையினால உங்களுடைய ரட்சிப்பு இங்கதான் இருக்கு. 94 சங்கீதம் 21, 22. அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக குற்றம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார். ஆகையா தேவ பிள்ளையே, ஆண்டவாய கர்த்தருடைய ரட்சிப்பிலே நிலைத்திருங்கள். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து விடாதிருங்கள். ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று ஒவ்வொரு நாளும் கேளுங்கள். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய வாழ்க்கையை அந்த ரட்சிப்பிலே
ஆண்டவருக்கு பயப்படுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ரட்சிப்பை பயத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இப்படியாய் தேவனுடைய ரட்சிப்பு, கர்த்தருடைய நாமம், தேவனுடைய நாமம், தேவனாகிய கர்த்தர் அடைக்கலம் தேவனிடத்தில் இருக்கிறது, தேவனுடைய நாமத்தில் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை என்னுடைய அடைக்கலமாய் இருக்கிறது, தேவனுடைய சபை என்னுடைய அடைக்கலமாய் இருக்கிறது, தேவனுடைய ரட்சிப்பு என்னுடைய அடைக்கலமாய் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு நீர் அடைக்கலமாய். ஆனாதி தேவன் முன் அடைக்கலமே, அவர் நித்திய எங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவன் முன் அவர் நித்திய எங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய எங்கள் ஆதாரமே. ஆனாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய எங்கள் ஆதாரமே. ஆமாண்டவரே, நீரே என் அடைக்கலம், நீரே என் தஞ்சம், நீரே என் புகலிடம், நீரே என்னுடைய அரண், நீரே என்னுடைய துருகம். உம்முடைய கரத்தில் என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, கண்மலையின் அரண்கள் உயர்ந்த அடைக்கலமாகட்டும். இவர்களுடைய அப்பம் கொடுக்கப்படட்டும், தண்ணீர் கிடைக்கட்டும். சத்துருவின் தீவுக்கு வாதை அணுகாதபடி, பொல்லாப்பி நேரிடாதபடி, ஆண்டவரே 1000-10,000 பேர்கள் வந்தாலும் நீ கூடாரத்திலே மறைத்து ஒளித்து பாதுகாத்து என் பிள்ளைகளை நீ உயர்த்தும் ஆண்டவர். ஆண்டவரே, இவர்களுக்கு நிறைவான பலனை தாரும், நிறைந்த ஆறுதலை தாரும். கர்த்தாவே, தொய்ந்து போயிருக்கிற நிலைமையிலே அன்றைய பற்றி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அன்றைய நிறைவான சமாதானத்தை தாரும், பூரண சமாதானத்தை தாரும். இவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும். எல்லாவற்றால் நிரப்புகிறவரே, குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். யெகோவா ஈரேவாக என் தேவன் இருந்து, யெகோவா நிச்சயாக நீர் இருந்து ஜெயத்தை நீர் தந்து ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.